வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப எளிமையாக வைக்கலாங்க. டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டை இடிக்கல்ல நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்குங்க. ஒரு 20 to 20 சின்ன வெங்காயத்தையும் இடிக்கல்ல இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்குறப்ப அந்த மீன் குழம்போட சுவை சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானலில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு ஆட் பண்ணி பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க. அது கூட நம்ம தட்டி வச்சுருக்கிற இடிக்கல்ல இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. அதன் பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக இருக்கும். 5 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா நைஸாக 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க. தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். அப்புறமா நம்ம மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. சக்கையை சேர்க்காமல் தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி சென்டராக கொதி வந்த பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணுங்க. சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்ச பிறகு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நான் ஒரு 1/2 கிலோ மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. நீங்கள் எந்த வகை மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. மீனை நல்லா குழம்புல போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீன் கரையாது. நீங்கள் வெந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணால் தான் கரையும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா மீனை வேக வைக்கணும். வேக வச்சு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்தால் போதுங்க. இது மேலே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பாருங்களேன். செம்மையாக இருக்குங்க மீன் குழம்பு. கிராமத்து ஸ்டைல் சின்ன வெங்காய மீன் குழம்பு தயார்.